வணக்கம் நண்பர்களே. இந்த இந்திய இதிகாசங்களில் பெண்களின் கதைகள் நம் மனதை உணர்ச்சிமிக்க காட்சிகளாக மாற்றியவை. இன்று நாமும் ராமாயணத்தில் தெய்வீக சீதாவும் மகாபாரதத்தில் நெருப்பிலிருந்து பிறந்த திரௌபதியும் ஆகிய இரு மாபெரும் பெண்களை மிக ஆழமான கருத்தரங்கமான பார்வையில் ஒப்பிட்டு ஆராயப் போகிறோம். இருவரின் வாழ்க்கை பாதைகள், அவர்களின் பிறப்புக் கதைகள், சமுதாயத்தில் நடிக்கும் வேட்பாடுகள் மத்தியில் பெண்மையின் தாய்மையின் தியாகமும் போராட்டமும் உரிமையும் எவ்வாறு மாறுபடுகின்றன என்பதைக் கண்டு நம் மனதில் புதுமையான சிந்தனைகளை எழுப்பச் செய்யும் இந்த பயணம் உங்களுக்கே உரியது. பகுதி 1. சீதா, பூமியில் பிறந்த தெய்வம். இராமாயணத்தின் மையக் கதாநாயகி சீதா. அவள் மண்ணிலிருந்தே பிறந்தவள் என்று கூறப்படும் அவரது பிறப்பு கடுமையான மண் அன்பையும் இயற்கையின் இரகசியத்தையும் சொல்கிறது. மதிலாவின் ராஜகுமாரி என அழைக்கப்படும் சீதா தனது மனம் மெல்லிய குடும்பம் மற்றும் கடமையை மையமாகக் கொண்டவள். அவளது பிறப்பு ஒரு அதிசயமான நிகழ்வாக வயலில் உழுதபோது மண்ணில் தோன்றியதாக கூறப்படுகிறது. இவரை பிறந்தவள் என்று அழைப்பது மட்டுமல்லாமல் அவள் மண்ணின் அன்பை, உயிர்ப்பையும் தாய்மையின் ஈர்ப்பையும் சொல்லும் தன்மையை வெளிப்படுத்துகிறது. சீதாவின் வாழ்க்கையில் அவள் தியாகம், கடமை மற்றும் அழகிய நெறிகளின் பெருமையை மையமாகக் கொண்டது. அவளின் திருமணம் அவள் ராமனோடு இணைந்ததில் இருந்து அருளும் அற்புதமான காதலும் கடமையும் சமுதாய மரபுத் தரங்களையும் உண்டாக்கும் ஒரு காவியமாகவும் அமைந்தது. பகுதி 2. திரௌபதி, நெருப்பில் பிறந்த தீபம். மகாபாரதத்தின் மையத்தில் நின்று தன்னம்பிக்கை, வீரமும் ஆராய்ச்சியும் சமூகவாதமும் குறிக்கும் திரௌபதி. அவள் நெருப்பில் பிறந்தவள் என்று கூறப்படும் அதன் மூலம் அவள் தீவிரமான உள்நிலை, எரியும் சக்தி மற்றும் போராட்டக் குணங்களை வெளிப்படுத்துகிறது. திரௌபதியின் வாழ்க்கை அவள் திருத்தமான மனநிலையினாலும் ஆண்மையின், அறிவின் மற்றும் சுயமரியாதையின் வெளிச்சத்தாலும் மக்களால் சிறப்பிக்கப்படுகிறது. அவள் பஞ்சபாண்டவருக்கு மனைவியாகவும் தனது ஒற்றுமை மற்றும் சக்தியை அரசியலின் பல பரிமாணங்களில் வெளிப்படுத்தியவள். அவள் வாழ்க்கையில் ஏற்பட்ட மரியாதை, அவமானம் மற்றும் அதனால் எழுந்த பதில்களை கருத்தில் கொண்டு திரௌபதி பெண்களின் உரிமை, நியாயம் மற்றும் தன்னம்பிக்கை குறித்த ஒரு உறுதியான சின்னமாக மாறியவள். பகுதி 3. பகுத்தறிவுப் பார்வையில் ஒப்பீடும் மாறுபாடுகளும். இப்போது 2 கதைகளையும் ஒப்பிட்டு பார்ப்போம். சீதா, பூமியிலிருந்து தோன்றிய பெண்மையின் மெல்லிய உருவம். அவள் சமுதாயத்தில் கடமை, தியாகம் மற்றும் குடும்ப மரபை மையமாகக் கொண்டவள். அவளது சொந்த மண்ணில் இருந்து வந்த பண்புகள் அவள் அற்புதமான உளறலை வடிவமைத்தது. அவள் வாழ்க்கையில் அழகான ஒழுக்கம், நிரந்தரம், கடமைக்கு ஒரு அழகிய அர்ப்பணம். மாறாக திரௌபதி, நெருப்பில் இருந்து பிறந்த தீபத்தைப் போல அவள் ஒரு போராட்டச் சின்னமாக மாறியவள். அவள் ஆக்கிரமிப்பில், நியாயத்திற்கான போராட்டத்தில், சமூகவாதத்தின் கடின உணர்வுகளில் அவளது தனித்துவம் புகுந்து பெண்களின் உரிமைகளைச் சொல்லும் ஒரு சின்னமாக மாறினாள். இருவரின் கதைகளில் பூமியிலிருக்கும் அமைதி மற்றும் தீப்பொருளின் எரிய சக்தி என 2 மாறுபட்ட தோற்றங்களைக் காணலாம். அதே சமயம் ஒரே தாய், ஒரே மகளிர் உறுதியை வெளிப்படுத்தும் பன்முக நுணுக்கங்களைக் காண்பிப்பது நம் சமூகத்தின் பெருமையை உறுதிப்படுத்தும். பகுதி 4. சமகால பொருத்தங்கள் மற்றும் காலைதல். இன்றைய நவீன சமூகத்தில் சீதாவும் திரௌபதியும் பெண்கள் எவ்வாறு தங்கள் வாழ்க்கை பாதைகளை நிரூபிக்கின்றன என பார்க்கலாம். கல்வி, தொழில், அரசியல் போன்ற பல துறைகளில் பெண்கள் சாதனை புரிகின்றனர் என்பதில் சீதாவின் நெறிமுறை மற்றும் திரௌபதியின் போராட்ட உணர்வு 2 அம்சங்களாக திகழ்கின்றன. அவற்றின் கதைகள் நம் சமுதாயத்தை ஒரு புதிய பார்வையுடன் மாற்றி பெண்கள், குடும்பம் மற்றும் சமூகத்தின் பல தாண்டவம் தரிக்கின்றன. இந்த கதைகள் நம் காலத்தின் புதிய முயற்சிகளுக்கு, பெண்களின் உரிமைகள் மற்றும் சுயமரியாதை குறித்த அத்தியாயங்களுக்கு அடித்தளம் அமைக்கின்றன. இறுதிக் கூறுகள் மற்றும் கேள்வித் தூண்டிகள். இன்று சீதா மற்றும் திரௌபதி இருவரின் கதைகளும் நம் சமுதாயத்தில் பெண்களின் பல்வேறு உற்சாகங்களையும் தன்னம்பிக்கையும் தியாகமும் போராட்டமும் என்னென்ன அம்சங்களை வெளிப்படுத்துகின்றன. நீங்கள் இந்த 2 கதைகளில் எவ்வாறு ஒவ்வொரு அம்சத்தையும் உணர்ந்தீர்கள்? உங்கள் பார்வையில் சமுதாயத்தின் இதிகாசங்களை மாற்றும் இந்த பெண்களின் கதைகள் நம் எதிர்கால வழிகளை எவ்வாறு அமைக்கின்றன? இந்த கேள்விகளுக்கு பதில்களை கீழே உள்ள கருத்துப் பகுதியில் பகிர்ந்து எங்கள் உரையாடலை மேலும் விரிவுபடுத்துங்கள். இங்கே ராமாயணத்தின் சீதாவும் மகாபாரதத்தின் திரௌபதியும் இருபுறமும் நம் சமூகத்தில் பெண்மையின் தனித்துவத்தையும் சுயமரியாதையையும் தியாகத்தின் மற்றும் போராட்டத்தின் பல்வேறு விதங்களையும் வெளிப்படுத்துகின்றன. இந்த கதைகள் உங்களின் மனதில் புதிய சிந்தனைகளை எழுப்பி பெண்களின் உரிமைகள் மற்றும் சமூக மாற்றங்களில் ஒரு உறுதியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதில் நம்பிக்கை வைத்திருக்கிறோம்.
இந்த பயணத்தில் எங்கள் நண்பர்களே, உங்கள் கருத்துக்கள், உங்கள் உணர்வுகள் மற்றும் உங்கள் சாதனைகளை கீழே பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி. உங்கள் ஆதரவு மங்களராக இருக்கட்டும்.